வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சக்ஸஸ் பெட்லேருந்து பேசுகிறேன். யார் இப்போ போஸ்ட் கொடுத்துருக்காங்க தெரியுமா? கனரா பேங்க் அப்படின்ற ஒரு பெரிய ரொம்ப ஃபேமஸான ஒரு வங்கி தான் இப்போதைக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன ரோலுன்னு தெரியுமா? ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க இவங்க வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுவும் எத்தனை பேரை தெரியுமாங்க உங்களுக்கு? கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 900 பேரை வந்து வேலைக்கு நியமனம் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட்டுன்னு சொல்லி இங்கே டோட்டலாகவே போட்டிருக்காங்க பாருங்கள், எத்தனை பேரை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ பேரை அவங்க எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் உங்களை நீங்களே ஆயத்தப்படுத்திக்கிட்டிங்களா இந்த போஸ்ட்டுக்கு டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி கெட் த்ரூ பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கெங்கே வேலைகள் இருக்குது அப்படின்றது நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். என்னையை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள்கிட்டையும் அதிகமாக பகிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன ரோல் அப்படின்னு சொல்லி கேட்டோம் இல்லையா? இது வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு ரோலுங்க. இதை நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா ஆன்லைன் மூலியமாக மட்டும் தாங்க அப்ளை பண்ண முடியும். நேரடியாக போயெல்லாம் அப்ளை பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எப்போலேருந்து ஆரம்பிக்குதுன்னா 6ஆம் தேதி 1வது மாதத்துலேருந்து 24ஆம் தேதி 1வது மாதம் முடியுது, சரிங்களா? ஸோ 24ஆம் தேதி வரைக்கும் தாங்க இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட் எப்போ என்ன அப்படின்றது அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? கேண்டிடேட் வந்து ஃபுல்லாக எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்ப்போம் நம்ம. லைக் அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 35 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்களே ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்கங்க, சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 7 பேர் எடுக்கிறாங்கங்க. க்ளவுட் அட்மினிஸ்ட்ரேட்டர் 2 பேர், க்ளவுட் செக்யூரிட்டி 2 பேர், டேட்டா அனாலிஸ்ட் 1 பேர், டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் 9 பேர், டேட்டா இன்ஜினியர் 2 பேர், டேட்டா மைனிங் எக்ஸ்பர்ட் 2 பேர், டேட்டா சயின்டிஸ்ட் 2 பேர், எத்திக்கல் ஹேக்கர் அண்ட் பெனட்ரேஷன் டெஸ்டர்ன்ற ரோலுக்கு ஒருத்தர், இடிஎல் எக்ஸ்ட்ராக்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் லோட் ஸ்பெஷலிஸ்ட்க்கு 2 பேர், ஜிஆர்சி அனாலிஸ்ட் ஐடி கவர்னன்ஸ் ஐடி ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ்க்கு ஒருத்தவங்க, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அனாலிஸ்ட் அப்படின்ற ரோலுக்கு 2 பேர், நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ரோலுக்கு 6 பேர், நெட்வொர்க் செக்யூரிட்டின்ற ரோலுக்கு ஒருத்தர், ஆஃபீஸர் ஏபிஐ மேனேஜ்மெண்ட்ன்ற ரோலுக்கு 3 பேர், ஆஃபீஸர் டேட்டா பேஸ் அப்படின்ற ரோலுக்கு 2 பேர், ஆஃபீஸர் டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் எமர்ஜென்சி பேமெண்ட்ஸ்ன்ற ரோலுக்கு 2 பேர், பிளாட்ஃபார்ம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு ரோலு, ஸோ ப்ரைவேட் க்ளவுட் அண்ட் விஎம்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அதுக்கும் ஒரு போஸ்ட்டு, எஸ்ஓசி அனாலிஸ்ட்ன்ற 2 ரோலு, சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் 1, சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றது ரோல் 8 பேருங்க. இந்த ரோல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ரோல் வந்து இருக்கு இல்லையா? ஸோ 8 பேர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஸோ ரிசர்வேஷன் கேட்டகரியும் தனியாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, லைக் டிசேபிள்டு பீப்புளும் இதுக்கு வந்து அண்டர் செக்ஷன் 34 மூலியமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அவங்க மட்டும் தான் இந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக எக்ஸ் சர்வீஸ்மென், கவர்மெண்ட் மினிஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணவங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணவங்களும் இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஏஜ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஒரு இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி போய் பாருங்கள். அது பார்த்த பிறகு உங்களுக்கே தெரியும் என்னென்ன வயது வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. மற்ற பேக்வர்ட் கிளாஸஸ்க்கெல்லாம் 3 வருஷம், பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் உள்ளவங்களுக்கு 10 வருஷம், பர்சன் அஃபெக்டட் வித் 1984 ரியாட்டில் 5 இயர்ஸ், எக்ஸ்மேன் சர்வீஸ்க்கு 5 இயர்ஸ், விடோஸ், டிவோர்ஸ்டு மென், விமன் லீகலி செப்பரேட்டட் ஃப்ரம் தேர் ஹஸ்பண்ட்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே கன்செஷன் இருக்குங்க, சரிங்களா? ஸோ இவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? தகுந்த சேல்ரி கொடுக்கப்படும். இதில் வந்து அவங்க சேல்ரின்னு சொல்லி எதையுமே மென்ஷன் பண்ணலைங்க. இது வந்து ஒரு இது இன்னொன்று வந்து முக்கியமாக நான் மென்ஷன் பண்ணணும்னு நினச்ச விஷயம் அப்படின்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன அப்படின்னா, டெஸ்ட்டு எப்படி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்ட்டு வந்து டோட்டலாக வந்து 100 மார்க்குக்கு வைப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் பாருங்கள், லைக் 75-25 மார்க்ஸ் இருக்கும். 75 மார்க் வந்து ப்ரொஃபஷனல் நாலேஜ் அவங்க கொடுத்துருக்காங்க அந்த ரோல் இல்லையா? அந்த ரோல் ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் 25 மார்க்குக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம், அப்புறம் கேண்டிடேட்ஸை கூப்பிடுவோம். எக்ஸாமினேஷன் சென்டருமே வந்து ஆன்லைனில் தான் இருக்கும். சென்னையில் இருக்குது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும், சரிங்களா? ஸோ ஆன்லைனில் டெஸ்ட் ப்ரிஃபரன்சஸ் எல்லாமே இருக்குது. டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு ரெம்யூனரேஷன் அப்படின்றது ஆனுவல் சிடிசி வந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் ரேஞ்சுக்கு 18 லட்சத்துலேருந்து 27 லட்சம் வரைக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள்,
Annual CTC, which is negotiable, will be marked linked in the range of 18 lakhs to 27 lakhs. ஸோ 18 லட்சத்துலேருந்து 27 லட்சம் வரைக்கும் நாங்கள் கொடுப்போம். உங்களோட குவாலிஃபிகேஷன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட கரண்ட் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக டேக்ஸ் ஒர்க்கிங் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. செகண்ட் சாட்டர்டே, ஃபோர்த் சாட்டர்டே மட்டும் தான் லீவ் இருக்கும். மற்ற நாளில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சண்டேஸ் வந்து ஆஃபு, 12 days கேஷுவல் லீவ், பிளேஸ் அண்ட் பொசிஷனுமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு லிங்க்கை வந்து நான் டெஃபினட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ இதிலேயே கொடுத்துருக்காங்க எப்படி எல்லாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லி. உங்களோட ஃபோட்டோகிராஃபை ஸ்கேன் பண்ணிக்கோங்க, சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணிக்கோங்க, லெஃப்ட் தெம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரைட்டன் டெக்ளரேஷன், இது எல்லாமே பண்ணிவிட்டு அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே பண்ணிட்டு எல்லாமே அவங்களோட வெப்சைட்டில் தாங்க நீங்கள் போய் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கேயே எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கனரா பேங்க்குள்ளே போங்க, கெரியர்ஸ்குள்ளே போங்க, ரெக்ரூட்மெண்ட்குள்ளே போங்க, ரெக்ரூட்மெண்ட் ப்ராஜெக்ட்குள்ளே போங்க, என்கேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்களே போயிட்டு ஃபைனலாக சப்மிட் பண்ணிட்டு சப்மிட் பட்டன் அப்படின்னு கொடுத்துட்டிங்களா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். சரிங்களா? இதுதான் மக்களே நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்ட விஷயம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.